வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று நாம உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நாம ஒரு விஷயத்தை நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறோம். வாழும் வாழ்க்கைய முழுமையா வந்த நோக்கம் உணர்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அடிப்படையான சிந்தனைகளை நம் முன் வாழ்ந்த பெரியோர்கள், வேதாத்ரி மகிழ்ச்சி உட்பட அனைவரும் தாங்கள் பெற்ற அனுபவத்தை, அவர்கள் உணர்ந்ததை உணர்ந்தவாறு இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை சரியாக புரிந்து கொண்டு அந்த உண்மை நிலையை நமதாக்கிக் கொள்வதுதான் நாம் அர்ப்பணியாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு குரு இருந்தார். அவர் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிறைய விஷயங்களை போதிச்சார். குரு இருந்தா அவர் கூட சீடர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுல புதிதா வந்த சீடன் ஒருத்தன், அவரு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காருங்கிறத கவனிச்சுட்டே இருந்தவன், அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு எழுந்தது. அதனால என்ன பண்ணா, ஒரு நாள் அவர் ஒரு ஆற்றங்கரையின் ஓரத்துல அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆற்றில் நீரின் ஓட்டத்தையும் அந்த இயற்கை சூழ்நிலையும் கவனித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். இவன் மெதுவா பின்னாடி போனா, அவர்கிட்ட பின்னாடி நின்று கேட்டான், சாமி, ஏதோ சொல்றீங்க, சிலது புரியுது, புரியாமவும் இருக்குது. எனக்கு நான் புதிதும் கூட. அதனால நீங்க சொல்ல வர விஷயத்த ஒரே வார்த்தையில எளிமையா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். நாமளும் அப்படித்தான் நிறைய விஷயங்களை கேட்கிறோம். கேட்கும்போது நல்லதா இருக்குது. விழிப்புணர்வு பற்றி பேசுறோம், தியானம் பண்ணுவதை பற்றி பேசுறோம், ஆசைகளை பற்றி பேசுறோம், சீரமைத்துக் கொள்வதை பற்றி பேசுறோம், பிரம்மையான உணர்வுகளை பற்றி பேசுறோம். நிறைய தகவல் கிடைக்கும். அவன் புதிதுங்கிறதுனால பாதி புரியாமவே போயிடுச்சு. அதனால அவர்கிட்ட ரொம்ப எளிமையா என்கிட்ட, நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத எனக்கு எளிமையா சொல்லு, புரியுற மாதிரி, அல்லது ஒரே வார்த்தையில சொல்லுங்க. எளிமையா சொல்லுங்கன்னு சொல்ல தெரியல அவனுக்கு. ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரம் அமைதி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தான். என்னடா அவர் பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துருக்காரு, இவரு காது எது கேட்காதோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சத்தம் போட்டு கேட்டான் திரும்பி அதே கேள்வி. அவர் மீண்டும் அமைதியா இருந்தார்.
உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் சாமி உங்களுக்கு என்ன காது செவிடா? நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல. ஒண்ணு தெரியுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க. பேசாம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்கிறான். அவர் மெதுவா அவன பக்கத்து திரும்பி, உன் கேள்விக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். அவனுக்கு புரியல. என்னடா இது? ஒருவேளை நமக்கு காது கேட்கலையோ அவர் சொன்னது? ம். அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பார்க்குறான். என்னடா இவரு, சாமி எனக்கு புரியல. நீங்க எங்க சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லலையே. அமைதியா உட்காந்துட்டு இருந்தீங்களே. எனக்கு புரியிற மாரி சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல ஒரு குச்சிய உடைச்சு, தியானம் அப்படின்னு எழுதினார். மண்ணுல. அவன் அப்படியே பார்த்தான் அத. பார்த்துட்டு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். இது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறான். அவரு அதுக்கு பக்கத்துல பெருசா தியானம் அப்படின்னு எழுதுறாரு. ஓ! இவருக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு. நாம பேசுறத கேட்கிறாரா? கேட்கலையா? எது புரியல? இப்படி இருக்காரு இவரு. நீங்க சொல்றது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சாமி. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு திரும்பி கேட்கிறான். அவரு சிரிச்சுட்டு சொல்றாரு, உன் கேள்விக்கு நான் குடுத்த முதல் பதில் அமைதி, மௌனம். அதுதான் சரியான பதிலும் கூட. நீ அத புரிஞ்சுக்கிடல அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் உண்மை பதிலுக்கு பதிலா கொஞ்சம் கீழ இறங்கி வந்து தியானம்னு குறிப்பிட்டேன். ஆனா அது சரியான பதில் இல்ல. 3வது பெருசா எழுதினேன் எழுத்த. அது தவறானது கூட. ஏன்னா பெரிய எழுத்துல எழுதும்போது, அதுதான் ஒரு ஒரு ஒருத்தர ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் அப்படின்னா காட வந்து ஜிய வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதுவோம். அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்க கூடாது. அதனால அது தவறான என்னுடைய பதில். முதல் பதில் தான் சரியான பதில். அப்படின்னு சொல்லி அந்த கதை போகுது. இப்ப உங்களுக்கு கூட பாதி புரிஞ்சு புரியாம தான் இருக்கு. என்னடா சொல்ல வர்றாரு இவரு ஐயா? வெரி சிம்பிள். நீங்க எப்பல்லாம் சும்மா இருக்கீங்களோ, அப்ப மனமற்று இருக்கணும். மனம் இல்லாம இருக்கணும். சரியா சொன்னா மௌனத்துல இருக்கணும். ஏனமற்று இருக்கணும். அந்த நிலை நீடிக்கிற அந்த சனங்கள் தான் சரியாக இந்த ஆன்மா விழித்து எழக்கூடிய தருணம். விழித்தெழுதல்னா வெளிய இருந்து வர்றதில்ல விழிப்பு நிலை. உள்ள இருக்கிறது விழிப்படையும். அதாவது ஒரு விதையா இருக்கிறது அது செடியா மலரும். அது எங்க இருந்தது? விதைக்குள்ள. அதுபோல நமக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு மலர வேண்டும் என்றால், மௌனம் தான் சரியான
வழி. அது தவிர மன ஓட்டம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா, பரபரப்பான ஓட்டம். அதாவது உங்களால அமைதியா இருந்து உங்களைச் சுற்றி உதாரணமாக பறவையின் ஓசையோ, ஒரு முழு அமைதியையோ, மௌனத்தையோ நிலைத்துக் கொள்ள முடியும் என்றால், உணர முடியும் என்றால், தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால், உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும். அதாவது வெளிப்பட ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு உள்ள இருந்து தான் வரணும். வெளிய இருந்து அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அது எங்க இருந்து வளரணும்? உள்ள இருந்து தான் வரணும். இப்ப பரபரப்பா இருக்கே, எண்ணங்கள்லாம் ஓடிட்டு இருக்கே. அத செய்யணும், இத செய்யணும். அவன் என்னை இப்படி கேவலமா பேசிட்டான். எனக்கு மன வருத்தமா இருக்கு. அவன் அப்படி செஞ்சிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான். நான் அன்னைக்கே நெனச்சேன். இது எல்லாமே உங்களுக்கு நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். அவர் அப்படி பண்ணியிருக்கலாம். நீங்க நெனச்சது சரியா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அது நீங்க உறக்கத்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த குரு சொல்றார். என்ன ஓட்டம், மன ஓட்டம் என்பது விழிப்பு நிலை அல்ல, ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு அத புரிய வைக்கிறார். என்னடா இது மனம் ஓடுனா தானே நாம எல்லாத்தையும் பார்க்க முடியும். நோ. நீங்க விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்றால், உங்க ஆன்ம விழித்தெழ வேண்டும் என்றால், எது இருக்கக்கூடாது? மௌனம் சித்திக்கணும். மனம் அடங்கணும். அப்பதான் நீங்க விழிக்கிறீங்க. அது வரைக்கும் நீங்க உறக்கத்துல தான் இருக்கீங்கங்கிறது குருவினுடைய வாக்கு. இதத்தான் அவர் அப்படி சொல்ல வந்தார். எனவே அன்பர்களே, நாமும் நெறைய விஷயங்கள தெரிந்து கொள்ளுறோம். ஆனா எங்க இருக்கிறோம் நாம அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு, எதை நோக்கி நகர வேண்டும் என்பதற்கான சரியான முயற்சிய நீங்க தொடர்ந்து செய்து, ஆன்ம விழிப்புணர்வு பெற்று, எல்லையற்ற ஆனந்தமும், மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில நிலைக்கட்டும் என்று சொல்லி, இந்த சிறு சிந்தனைய உங்க சிந்தனைக்காக இன்று பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்றேன்.